ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு 7 வழிகளை சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வழி, ஒரு நேரத்தில் ஒரு வேலை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு நாளில் செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு குழப்பாதீங்க. அட் எ டைம் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஒன் ஒர்க். அதாவது ஒரு நேரத்தில் ஒரு வேலை. செகண்டு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டூ மச் ஆன் சோஷியல் மீடியாஸ். நிறைய பேர் சோஷியல் மீடியாஸில் பல மணி நேரங்கள் செலவிடுவாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய வேலையை முடிக்க முடியாமல் திணறுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. தேர்டு, செக் ஒன்லி ஒன் டைம் போத் இமெயில் அண்ட் சோஷியல் மீடியாஸ். அதாவது ஒரு நாளில் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் இமெயில் செக் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியாஸில் செக் பண்ணுறதுக்கும் டைம் ஒதுக்குங்க. அதுலேயே மூழ்கி கிடக்காதீங்க. ஃபோர்த்து, உங்கள் ஃபோனில் உள்ள நெட் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி வைங்க. அதாவது முக்கியமான நேரங்களில் மட்டும், உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற சமயத்தை தவிர மற்ற டைமில் எப்பவும் உங்கள் மொபைல் டேட்டாவை டிஸ்கனெக்ட் பண்ணி வைங்க. ஃபிஃப்த்து, நைட்டு அடுத்த நாள் என்னென்ன வேலைகள் செய்ய போறீங்களோ அந்த வேலைகள்லாம் ஒரு டைம் டேபிள் போட்டு வைங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் போட்டு வச்ச டைம் டேபிளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆறாவது, டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட். அதாவது எதையும் தள்ளி போடாதீங்க. நீங்கள் அடுத்த நாளுக்கான டைம் டேபிள் போடும்போது எது ரொம்ப முக்கியமான வேலைகளோ அந்த வேலைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எந்த ஒரு முக்கியமான உடனே செய்ய வேண்டிய வேலையை நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. ஏழாவது, ஒரு கோல் ஆர் எய்ம் வச்சிருங்க. உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் அல்லது எய்ம் கட்டாயமாக இருக்கணும். நோக்கம் இல்லாமல் உங்கள் வேலைகளை சரியானபடி திட்டமிட முடியாது. அதனால் எல்லாரும் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் கட்டாயமாக வச்சுருக்கணும். நான் சொன்ன இந்த 7 வழிகளையும் உங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க. ஆக்கப்பூர்வமான செயல்கள் செஞ்சு உங்கள் லைஃப்பில் முன்னேறுவீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.